This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பப்ளிக் அக்கௌண்ட்லேருந்து ப்ரைவேட்டாக மாற்றுறது எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஆனால் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமலே இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாவோ இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும், எந்த மெத்தடில் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் டெமோ வீடியோட. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து வந்துட்டு அப்புறம் கீழே பாருங்கள், உங்கள் லோகோ மாதிரி ஒன்று போட்டிருக்கும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த லோகோ மாதிரி ஒன்று போட்டிருக்கும். அந்த லோகோவை டச் பண்ணிட்டு மேலே பாருங்கள், அடுத்தது இங்கே மாதிரி ஒரு 3 கோடு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த 3 கோடை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு லோடிங் ஆகிட்டே இருக்கும். லோடிங் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்காங்களோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் பண்ணுற டூல்ஸும் போட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ண அதை வந்து டச் பண்ணணும். அக்கௌண்ட் டைப் பண்ணி இருக்கலாம், டச் பண்ணணும். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் வந்து ரன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும், சரிங்களா? இதில் உங்களுக்கு கேட்டகரி எந்த கேட்டகரி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரி பண்ண போகிறீங்க, என்டர்டெய்னர், ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வந்து பாருங்கள் இருக்கும், சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறீங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நான் வ்ளாகர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமு இந்த மாதிரி போட்டுக்கலாம். பர்சனல் பிளாக் நான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், சரிங்களா? நெட்டு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உடனே வந்துடும். லேட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நெட்டு இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுத்துட்டா பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றிட்டே இருக்குது. அடுத்தது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும், சரிங்களா? ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிரியேட்டட் பிஸ்னஸ்னு இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டடாக இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா கேட்கும். இல்லை நீங்கள் ரீல்ஸ் போட போகிறீங்க, பப்ளிக்கை பற்றி வேறு என்ன இன்ஃப்ளூன்சராக இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை இது பண்ண போகிறீங்க, ஒரு ரிலேட்டட் கடை வச்சுருக்கீங்கன்னா 2வது கொடுக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம ரீல்ஸ்லாம் போட போகிறோம், இல்லை ஒரு இன்ஃப்ளூன்சராக ஆக போகிறோம், ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் பிறகு கொடுத்துருங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயமே. இது முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 7 ஸ்டெப்புமே நீங்கள் முடித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். செட்டப் யுவர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது பாருங்க 7 கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட, சரிங்களா? 2 மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், மீதி பேலன்ஸ் இருக்குது. இது 7மே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வந்து வந்துடும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டு உருவாக்குறதுக்கான ஒரு மெத்தட் இதுதான், சரிங்களா? ஸோ அடுத்த மெத்தட் என்ன மெத்தட்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை இதில் எப்படி ப்ரொஃபஷனலேருந்து பிஸ்னஸாக எப்படி நம்ம கன்வெர்ட் ஆகுதுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். அது எப்படி பண்ணால் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் வந்து அப்படி பிஸ்னஸாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே பாருங்கள், வந்துட்டு கிரியேட்டர் டூல்ஸ் அண்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கா, அதுக்குள்ளே போயிட்ட பிறகு இங்கே பாருங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப்னு இருக்கும். அக்கௌண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட்டு. எனக்கு முன்னாடி பேர் பர்சனல் அக்கௌண்ட்டே வேணும் ப்ரோ அப்படின்னா நீ பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்விட்ச் டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணும்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க விஷயமே. ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க, சரிங்களா? ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாக் போடலாம், ரீல்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ளூன்ஸ்லாம் இருக்காங்களே, ரீல்ஸ்லாம் போகிறாங்களா, அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அஃபிஷியல்.